உலக உயிர்களுள் மூத்த இனமாம் தமிழ் இனத்திற்கென பல சிறப்புகள் உண்டு. அவற்றுள் முதன்மை பெறுவது ஏறு தழுவுதல் எனும் ஜல்லிக்கட்டு. இப்படி தமிழர் பண்பாட்டின் முக்கிய அங்கமான ஜல்லிக்கட்டினை சிறப்பித்து அதனை மேலும் அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்லும் முன்னெடுப்பார். அலங்காநல்லூரில் ஒரு பிரம்மாண்ட அரங்கம் கட்டப்படும் என்று அறிவித்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஜல்லிக்கட்டுக்கென்று தனியாக பிரம்மாண்டமான மைதானம் அமைக்கப்பட உள்ளது. ஐந்திணைகளில் ஒன்றான முல்லை திணையில் வாழ்ந்த மேய்ச்சல் இன மக்களான ஆயர் ஆய்ச்சியர் ஏறு தழுவும் வழக்கத்தை கொண்டிருந்தனர் என்று சங்க இலக்கியங்களான கலித்தொகை தெரிவிக்கின்றன. இன்றும் தமிழ்நாட்டில் நடைபெறும் தொல்லியல் ஆராய்ச்சியில் ஏறு தழுவுதல் குறித்த சித்திரங்கள், குகை ஓவியங்கள் கிடைக்கின்றன. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் உள்ள கல்லூத்து மேட்டுப்பட்டி என்ற கிராமத்தில் காளையை அடக்கும் வீரனின் சித்திரம் ஒன்று கிடைத்துள்ளது. அது சிந்து சமவெளியில் கிடைத்த ஒரு சித்திரத்தோடு ஒத்துப்போகிறது. இப்படி ஜல்லிக்கட்டின் தலைநகராக விளங்கும் மதுரை மண்ணில் நம் உணர்வோடும் உயிரோடும் பண்பாடோடும் கலந்த ஜல்லிக்கட்டை அடுத்த தலைமுறைக்கும் உலக அரங்கிற்கும் எடுத்துச் சொல்லும் முன்னெடுப்பார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் எண்ணப்படி மதுரை மாவட்டம் கீழக்கரை கிராமத்தில் உலக தரத்தில் ஒரு பிரம்மாண்ட அரங்கம் கட்டப்பட்டுள்ளது. அதுவே இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம். .8 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான அரங்கில் வாடிவாசல், காளைகளுக்கான காத்திருப்பு தயார் நிலை கூடம், கால்நடை மருத்துவமனை, மாடுபிடி வீரர்கள் முதலுதவி கூடம், முக்கிய பிரமுகர்களுக்கான அறைகள், ஊடகவியலாளர்கள் கூடம், ஆண்கள் ஒப்பனை அறை, பெண்கள் ஒப்பனை அறை என நல்ல சுகாதார வசதியுடனும் பாதுகாப்பு அம்சத்துடனும் சுமார் 5000 பார்வையாளர்கள் பார்க்கும் வகையில் பிரமிப்பூட்டும் விதமாக உருவாகி இருக்கிறது இந்த பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கு. மேலும் மாணவர்களுக்கு ஜல்லிக்கட்டின் வரலாற்றையும் அதன் சிறப்பையும் எளிதில் எடுத்துக் கூறும் விதமாக அருங்காட்சியகம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் கலை, பண்பாடு மற்றும் வரலாற்றை பறைசாற்றக்கூடிய இந்த பிரம்மாண்ட அரங்கத்தை உலகத் தமிழர்கள் அனைவரும் போற்றும் வகையில் இன்று நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்.